என் இனிய அன்புள்ளங்களே, 17/5/24 17ஆம் நாள் அன்னை மரியின் மே மாதத்தின் ஜெபமாலை மாதாவின் நாள். உம்மிடம் பிறந்து எங்களை மீட்க வந்த இயேசு உம் வழியாக எங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஏற்றிட அருள் புரிவாராக. நாளை நாம் சொல்ல வேண்டியது, நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம் இது. நாளை நாம் செய்ய வேண்டிய நற்செயல், நம் உறவினரில் யாரேனும் கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றிருந்தால் அவர்களை சந்தித்து அவர்கள் மீண்டும் இயேசுவிடம் வந்திட வழி செய்தல். நாம் விண்ணேற்ற வாரத்தில் இருக்கிறோம். தூய ஆவியானவர் நம்முடன் வாழ்கிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 21:4-5-6. அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார், நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். நீதிமொழிகள் 10:13-14-15. விவேகமுள்ளவர்களின் சொற்களில் ஞானம் காணப்படும், மதி கெட்டவர்களின் முதுகிற்கு பிரம்பே ஏற்றது. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 25:13-21. இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இன்றைய தூய நற்செய்தி யோவான் 21:5-19. என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய். யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? அப்போ இயேசு சொல்கிறார், பேதுரு சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவரே, அது உமக்கே தெரியுமே நான் உண்மை அன்பு செய்கிறேன்னு. நான் பேதுருக்கிட்ட மட்டும் பாருங்கள், இயேசு அடிக்கடி இதை கேட்டிருக்குவார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ எனக்காக 1 மணி நேரம் விழித்திரு. எங்கன்னா போகும்போது கூட அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் அந்த இடத்துல கூட, ஆண்டவரே நம்ம இங்கே கூடாரம் கட்டிடலாம். அந்த மாதிரி நிறைய பேதுருவிடம் ஆண்டவரும் அன்பு செலுத்தினார். பேதுருவும் ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருந்தார். இன்று மாதாவின் நிகழ்வுகளில் ஒன்று. நாம் நிறைய நிகழ்வுகள் தினம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகளில் நாம் புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம் கடமை. இது நமக்கு வாழ்க்கையின் ஒரு முன்னோடி. ஒரு திருடன் ஒரு குருவானவரை சந்திக்க நேருது. அவன் பாவ செயலை அறிந்த அந்த குருவானவர் அவங்ககிட்ட, நீ தீ செயலை செய்ய வேண்டாம் என்று அவனிடம் ரொம்ப வற்புறுத்தி கூறார். ஆனால் அவனோ தனது வழியில் நடக்க போவதாக கூறி பிடிவாதம் பிடித்தான். குருவானவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, பாவ நிலை கொண்டு வாழ்ந்தால் விண்ணகம் செல்ல முடியாது, தண்டிக்கப்படுவாய். அதனால் நீ வாழ்கிற வாழ்க்கையினால் அந்த நரகத்துக்கு ஏன் போகணும் என்று கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு அது பழகி விட்டது, நான் அதைத்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு. மீண்டும் குருவானர் அவங்ககிட்ட, நீ எப்படி வாழ்ந்தாலும் அன்னை மரியாவை குறித்து சனிக்கிழமை தோறும் உபவாசம் இருக்க மட்டும் கேட்டுக்கொண்டார். அப்போது அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ சனிக்கிழமை மட்டும் உபவாசம் இருக்கணும்னு. அப்போ அது அவனுடைய இறப்பின் வேலையில் நமக்கு மனமாற்றத்தை தரும், நரக தண்டையிலேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கும், அன்னை மரியா உதவி செய்வாருன்னு கூறுறாரு அந்த ஃபாதரு. அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்கிறான். ஃபாதருக்கு வாக்களித்த மாதிரியே உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய திருட்டு தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு திருந்தி நல்ல மனுஷனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழறான். அதே போல் ஒரு நாள் அவனுடைய பழைய குற்றங்களை சிலவற்றில் அவனை சிறையில் அடைக்கப்பட்டு, அவனுக்கு இருந்ததுனால அவனை தூக்கிலிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவன் மக்கள் முன்பாக, இதுவரை நான் செய்த அனைத்து பாவங்களையும் வெளிப்படையாக அறிக்கையிட்டு மிகுந்த மன உருக்கத்துடன் நான் அவற்றை அறியாமல் செய்து விட்டதாக கூறி தனக்கு மரண தண்டனை கொடுப்பது முறையே என்று சொல்கிறான். அப்பொழுது அவனுக்கு அந்த தொடர் வேண்டுதலுக்கு ஏற்ப அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்படியே அவனை தூக்கிலிட்டு அவனது உடலை கல்லறை ஒன்றில் அடக்கம் செய்கிறாங்க. அவனை புதைத்த சில நாட்களில் கல்லறைக்கு பல அறிகுறிகள் நடக்குது. ஜனங்க அங்கே போகும்போது நடைபெற்றதாக மக்கள் அந்த இறை அன்பின் இரக்கத்தில் அவருக்காக உபவாசம் இருந்ததால் அந்த விண்ணகத்தை அடைந்து விட்டான் என்று நம்பி, அப்படியே நம்பியவர்களில் பலர் மரியன்னை குறித்து உபவாசம் இருக்கும் பழக்கத்தையும் மேற்கொண்டனர். எப்படி சனிக்கிழமை உபவாசம் நம்மளுக்கு வந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியாவுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் உபவாசம் இருப்பதில் தவறல்ல. நாம் முடிந்தவரை நற்செயல்களை செய்வோம், ஜெபமாலை ஜெபிப்போம், மற்றவர்களுக்கு ஜெபமாலை கொடுப்போம், ஜெபமாலை குறித்து அறிக்கை செய்வோம், அன்னை மரியாளை வணங்குவோம். வணக்கத்துடன் அன்னை மரியாளுக்கு நம் குடும்ப வணக்கங்களை செலுத்துவோம், குடும்ப ஜெபமாலை செய்வோம், கெபியல் ஜெபமாலை செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.